ஜெயம் ரவி அவர்களும் கணேஷ் அவர்களும் நிறைய அப்பியரன்ஸ் இருந்தது. அதுலயும் மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய இங்க இருந்தது. ஒரு சர்ச்சையா வெடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதாவது தன்னுடைய மனைவியே வந்து வேற ஒருத்தவங்க கால் கேர்ள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இங்க பார்க்கப்பட்டது. மார்ச் ஏப்ரல் 2025 பசங்களுக்கு ஃபீஸும் இங்கே கட்டப்படலன்னு சொல்லப்படுது. இன்னொன்று அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கும் ஆர்த்தி அவர்கள் தான் இஎம்ஐ பே பண்றாங்கன்ற ஒரு விஷயமும் இங்க சொல்லப்படுது. 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ் எத்தனை வருஷம் நான் கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவர் ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு 3 எழுத்து நடிக்க தான் ஒரு காரணம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது யாரும் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி அவர்கள் ஒரு போஸ்ட் போடுறாங்க இன்ஸ்டாகிராமில். அது கீழே வந்து குஷ்பு அவர்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி மெசேஜும் போடுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? Velamal Engineering College, Information Technology. Admissions open for 2026. irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு அட்வொகேட் பிரியதர்ஷினி என்ன இருக்கிறார் அவரிடம் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி அவர்களோட விவாகரத்து வழக்கு போய்கிட்டு இருக்கு மேம். இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி வந்து நடிகர் ரவிமோகன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அது ரொம்ப உடஞ்சி போய் பேசியிருந்தார் மேம். சடனாக இந்த ப்ரெஸ் மீட்டோட நோக்கம் என்ன, அதோட பின்னணி என்ன மேம்? எஸ், ஆக்சுவலி இந்த ப்ரெஸ் மீட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தொடர்ந்து ஒரு 3 கார்னர்லேருந்து வந்தது நம்மளால பார்க்க முடியுது. பட் ரவிமோகன் வாஸ் த ஒன் லைக் ஹூ ஸ்டார்டட். அதுக்கு முன்னாடி கெனிஷா வாஸ் த ஒன். அவங்க தான் இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சு ஒரு வீடியோ போட்டு ஐ திங்க் அவங்க இன்ஸ்டா ப்ரொஃபைலில் போடப்பட்ட வீடியோ ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அதை போஸ்ட்டாக போட்டிருந்தாங்க. கெரோசில் போஸ்ட்டாக இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன். லைக் அதுக்கப்புறம் தென் கம்ஸ் லைக் இவர் ரவிமோகன் அவரோடது. அதனைத் தொடர்ந்து அதுக்கு வந்து விளக்கம் கேட்கும் விதமாக லைக் ஆர்த்தி அவங்களுடைய அம்மா மிஸ்ஸஸ் சுஜாதா விஜயகுமார் அவங்க கிட்ட வந்து ப்ரெஸ் கேட்கும் போது அவங்க எல்லாத்துக்குமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், இதை பற்றி பேசக்கூடாது, இது கோர்ட்டில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தாங்க. அங்கேயே எல்லாருக்கும் ஒரு இது வந்திருக்கும், என்ன ரவி மட்டும் பேசுறாரு, கெனிஷா பேசுறாங்க, இவங்க பேசல, அது என்ன கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே இருக்கு. ஏன்னா இதில் இன்னொன்று நான் நிறைய சோஷியல் மீடியாவில் நல்லா பார்க்க முடியுது. என்னன்னா அவங்களோட பர்சனல் லைஃப்பை தாக்குற விதமாக நிறைய விஷயம் இங்கே நடந்துட்டு இருக்கு. அகெயின் ஒரு விஷயம் இங்கே என்ன அப்படின்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது இங்கே நம்ம வந்து அவங்க பர்சனல் லைஃப்குள்ளே போகிறது கிடையாது. பிகாஸ் வி ஆர் நோ ஒன். ஏன்னா அவங்க லைஃப்பில் 1008 பிரச்சனை இருக்குது, என் லைஃப்பில் இருக்குது, உங்கள் லைஃப்பில் இருக்குது, எல்லார் லைஃப்லையும் இங்கே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவங்க இப்படி தான் அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்மெண்டலாக போக இங்கே விருப்பமும் இல்லை, அதுக்குள்ளே நம்ம போக போகிறதும் கிடையாது. லீகலாக என்ன நடந்துட்டு இருக்கு, ஓகே, எதனா ஏன் இப்படி பேசினார், இவருக்கு இன்னும் என்னென்னலாம் வந்து லீகல் ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும், இல்லை ஆர்த்தி மேம்க்கு இன்னும் என்னென்னலாம் லீகல் ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும், கணேஷ் அவங்களுக்கு என்ன அவங்க சொல்கிற விஷயங்கள், அந்த மாதிரி தான் நம்ம இதில் வந்து பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது ஒரு சின்ன ஜஸ்ட் அப்படியே பேக் போகணும் அப்படின்னா 2024 டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஃபைல் ஆகுது இந்த இடத்துல. அப்போ நிறைய அலிகேஷன்ஸ் ஒருத்தர் சொல்லப்பட்டு, அதுவும் நம்ம முன்னாடி நிறைய பேசிட்டோம் அதை பற்றி. ஜெயம் ரவி அவர்கள் தரப்புலேருந்து ஃபைல் பண்ணப்பட்டு ஈவன் அவங்க வெட்டிங் ஆனிவர்சரி அப்போ ஃபைல் பண்ணப்பட்டதுன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ அப்படி ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஆர்த்தி அவர்கள் ரிப்ளை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து த்ரூ போஸ்ட்டாக அவங்க போட ஆரம்பிச்சாங்க இல்லையா சோஷியல் மீடியாவில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு சொல்லி. ஏன்னா எங்கள் ஜெயம் ரவி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை அவர் போஸ்ட் போடுறாரு, போட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு விஷயம் போடுறாங்க. அதாவது 2 பேரும் ஒருத்தரை மாற்றி குழந்தைகள் விஷயமா இருக்கட்டும், இல்லை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை இங்கே இவங்க வந்துட்டு இல்லை இந்த மாதிரி வந்து இன்னொரு பர்சன்னால அதாவது லைட்டு கொடுப்பாங்க நம்பி போயிருக்காரு, பட் ஆனால் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லி இன்னொரு பர்சன்னால எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். பேங்க் அக்கௌண்ட்ஸ் பற்றி பேசப்பட்டது, ஃப்ரீடம் பற்றி பேசப்பட்டது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே பேசப்பட்டது. அதனை தொடர்ந்து கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ஒரு பக்கம் போய்கிட்டே இருந்தது. அதற்கப்புறம் இந்த மாதிரி மாறி மாறி போகும்போது என்ன ஆச்சு, கோர்ட்டும் வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க. என்னன்னா லைக் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து யாருமே அஸ் அ காமன் பப்ளிக் லைக் யூடியூப் பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கட்டும் யாருமே அவங்கள பற்றி அவங்க பர்சனல் லைஃப்பை பற்றி யாரும் விவாதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் போடப்பட்டது. எஸ், அது அப்படியே போயிட்டு இருந்தது, ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நிறைய இடத்துல நடக்கிற மாதிரி அவங்க பப்ளிக் அப்பியரன்சஸ் நிறைய இருந்தது. ஜெயம் ரவி அவர்களும் கணேஷ் அவர்களும் நிறைய அப்பியரன்ஸ் இருந்தது. அதுலேயும் மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய இங்கே இருந்தது. அதுலேயும் லீகலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டிவோர்ஸ் வாங்காமல் இன்னொரு பர்சன் இப்படி பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம். அது வந்து ஸ்டில் அவங்களோட ஸ்டேட்டஸ் விச் இஸ் அன்னோன். ஓகே, ஏன்னா இப்போ கணேஷா அவங்க வந்து அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணும்போது ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி தான் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன்னா அவர் வந்து அந்த இடத்துல ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது ஐ கேம் டு ஹெல்ப் ஹிம். ஓகே, இப்போ அவரை நான் உங்ககிட்டே விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி. ப்ளஸ் நாங்கள் வந்து இப்போ லாஸ்ட்டாக அவங்க ஐ திங்க் அதுக்கப்புறம் தான் நிறைய சர்ச்சை வந்தது. அந்த கேரளாவில் ஒரு கோவில் இது பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வரும்போது இன்னொன்று அவங்க அந்த இடத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா அந்த பாட் மெசேஜஸ் தான் வந்து ரிப்ளை கொடுத்தது எல்லாத்துக்கும், விச் மீன்ஸ் அதை ஹேக் கூட ஆயிருக்கலாம். ஸோ எவிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க பேசியிருந்தாங்க. இல்லை பெரிய விஷயம் இங்கே என்ன ஒரு சர்ச்சையாக வெடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதாவது தன்னுடைய மனைவியே வந்து வேற ஒருத்தவங்க கால் கேர்ள் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இங்கே பார்க்கப்பட்டது இல்லையா. ஏன்னா அது ஒரு பக்கம் இருக்கும் போது அவங்க அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே இருந்தாலும் இங்கே நிறைய விஷயங்கள் கேட்கப்படுறது என்ன அப்படின்னா அப்போ இவங்க இப்படி பப்ளிக்கில்
அப்பியரன்ஸ் கொடுக்குறாங்க அந்த விஷயம் கரெக்டா, அது வந்து கோர்ட் அக்செப்ட் பண்ணுமா அப்படிங்கிறது எல்லாமே. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய கேசஸில் பார்க்கும்போது என்னதான் பப்ளிக்கில் ஒரு ஃபோட்டோஸ் இருந்தாலும் அதை கொண்டு போய் எவிடன்ஸாக வச்சாலுமே லைக் பர்சனலாக அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே எவிடன்ஸாக வைக்கும் போது அது வந்து டோட்டலாக இன்க்ளூட் பண்ணப்படும் அந்த விஷயம். ஓகே, இன்னும் சில கேசஸ்லேயும் நம்ம முன்னாடி பேசும்போது பேசியிருந்தோம், இந்த மாதிரி ஒய்ஃப் வந்து ஸ்ட்ராங்காக என்கிட்ட ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் இருக்குங்க, ஆனால் காமன் கிரவுண்ட் எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, இந்த ஒரு பர்டிகுலர் தேர்ட் பர்சன் இன்டர்வென்ஷனால தான் எங்கள் லைஃப் ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அந்த தேர்ட் பர்சனை கேன் இன்க்ளூட் ஆஸ் அ பார்ட்டி டு த கேஸ் ஆர் விட்னஸ் டு த கேஸ். அவங்க கேஸுக்குள்ளே அவங்க கொண்டுட்டு வரலாம். அந்த ஆப்ஷன் வந்து ஒய்ஃப்க்கு இந்த இடத்துல இருக்குது. ஓகே, தட் இஸ் லேட்டர் ஸ்டேஜ். ஓகே, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அதாவது லீகல் இருக்கக்கூடிய ரிலீஃப் அவங்களுக்கு அது எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாம் போயிட்டே இருந்த சுச்சுவேஷனில் தான் ஃபஸ்ட்டு கெனிஷா அவங்களோட விஷயம் வந்தது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே போட்டு சோஷியல் மீடியாவிலேருந்து நான் ஒதுங்கி இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து ஐ திங்க் முந்தாநேத்தி சாட்டர்டே வந்து ஜெயம் ரவி அவர்கள் வந்து இது முற்றிலும் ப்ரொஃபஷன் சார்ந்த விஷயம் கிடையாது, பர்சனல் சார்ந்த விஷயம் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருப்பார் அந்த இடத்துல இல்லையா. அதாவது கையை அறுத்துக்கிட்டேன்னு சொன்னதாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு வாட் இஸ் இட் லைக் கொரியா டூர் கூப்பிட்டுட்டு போக முடியுது, பட் ஆனால் வந்து ஃபீஸ் கட்ட பணம் இல்லையான்னு கேட்ட விஷயமா இருக்கட்டும். இன்னொன்று கெனிஷா போயிட்டாங்கன்றதுக்காக நான் இதை பேசலை அப்படிங்கிறதுக்கும் ஃபெமினிஸ்ட் பற்றி பேசியிருந்தாரு, அப்யூஸ் பற்றி பேசியிருந்தாரு, எல்லா எவிடன்ஸ் இருக்குன்ற மாதிரி பேசியிருந்தாரு. கூட வந்து அவங்களுடைய லைக் ஒரு கோ பிரதர்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாவா இல்லையான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பேசியிருந்தாரு. இவ்வளோ விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். அதன் ஒரு விளக்கமாகத்தான் நீங்கள் கேட்டிருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னென்னா இந்த விஷயம் மீடியா முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுற விஷயமே கிடையாது. ஓகே, ஏன்னா பர்சனல் அதுக்கான ஒரு விஷயம் அவங்க கோர்ட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கோர்ட் ஆர்டரை மீறினாங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இருக்குது. இப்போ ஜெயம் ரவி அவர்களே எல்லாத்தையும் மீறி உட்காந்து மீடியா கிட்ட பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுதான் வந்து ஆர்த்தி அவர்களுடைய அம்மா வந்து இங்கே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு, நான் பேசக்கூடாது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்றாங்க. நம்மளே நிறைய கேசஸ் பற்றி பேசும்போது நம்ம சொல்லியிருக்கோம், என்னன்னா கோர்ட்டில் ஒரு விஷயம் ப்ரொசீடிங்ஸ் இருக்கப்போ அதை பற்றி நம்ம முழுமையாக வெளியில் பேச முடியாது, பேசவும் கூடாது. சில விஷயம் அங்கே கான்ஃபிடென்ஷியலாக வைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கே சொல்லப்பட்டது. ஓகே, ஸோ டிவோர்ஸ் அவங்க ஃபைல் பண்ணுறாங்க, இது இப்படியே போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஆர்த்தி அவர்கள் தரப்புல இருந்து மெயின்டெனன்ஸ் ஒன்று ஃபைல் பண்ணப்படுது, தட் இஸ் அலிமோனி ஃபைல் பண்ணப்பட்டு இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. ஃபைல் பண்ணி மாதம் வந்து 40 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. அதுவும் நிறைய பேரால் கேட்கப்பட்ட ஒரு விஷயம். என்னன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வருது அப்படின்னா ஒரு பெண் ஃபைல் பண்ணாலே அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா பணத்துக்காக தான் அப்படின்னு நிறைய விஷயம் வர முடியுது. அப்பயும் நம்ம அது எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அந்த மெயின்டெனன்ஸ் பற்றி அப்படின்னா, எல்லாரோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஒரே மாதிரி கிடையாது. உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் காஸ்ட் வேற மாதிரி இருக்கும், என்னோடது வேற மாதிரி இருக்கும், லைக் எல்லாரதும் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். இன்னொன்று 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க நீங்கள் அலிமோனி கொடுங்க ஆர் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் கொடுங்க அப்படிங்கிறது 10 கோடி 100 கோடிக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. அப்படி தான் அது கால்குலேட் பண்ணப்படும் அந்த இடத்துல. அதாவது அவங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் என்ன, ஓகே அவங்க ப்ராப்பர்ட்டி எப்படி வாங்கியிருக்காங்க, அதுக்கு இஎம்ஐ பே ஆகுதா, கார் லோன்ஸ் ஏதாவது இருக்கா, குழந்தைங்களோட எஜுகேஷன் ஃபீஸ் என்ன, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் என்ன, இந்த மாதிரியான இவ்வளோ விஷயங்களை வைத்து தான் அது கால்குலேட் பண்ணப்படும். ஓகே, அந்த இடத்துல வந்து அவங்க வாங்கின வீடு, அந்த ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டது இல்லையா. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் ஆர்டர் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் என்ன இங்கே நடந்திருக்கு அப்படின்னா, ஆன் தட் லைக் இது இடைக்கால அந்த இது மெயின்டெனன்ஸ் மேலே, ஓகே இன்ட்ரீம் இது மேலே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா கோர்ட்டில் ஒரு ஆர்டரும் இப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 14/5/2026 என்ன இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கீழமை நீதிமன்றம், தட் இஸ் சென்னை லைக் ஃபேமிலி கோர்ட்டில் தான் இது நடக்குது. அந்த கோர்ட் இவங்க இந்த ஃபைல் பண்ணாங்க இல்லையா, லைக் மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி, அதன் மீது லைக் 2 வாரத்துக்குள்ளே தீர்வு காணப்படணும்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இவங்க கேட்டது, அதாவது குழந்தைங்களோட ஃபீஸ். இதில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயமும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவர் ஃபீஸை பற்றியும் பேசினார் இல்லையா அந்த இடத்துல. ஆமாம், லைக் அதெல்லாமே அங்கே பேசினார் இல்லையா. அது கூட ஆடடாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் ஏப்ரல் 2025 பசங்களுக்கு ஃபீஸும் இங்கே கட்டப்படலைன்னு சொல்லப்படுது. கட்டப்படலை அப்படிங்கிறது. இன்னொன்று அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கும் ஆர்த்தி அவர்கள் தான் இஎம்ஐ பே பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயமும் இங்கே சொல்லப்படுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும் போது மீடியா ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னும் போது அவங்களோட ஆதங்கம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போடுறாங்க. அதை வச்சு இங்கே விமர்சிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம டூ குயிக்காக யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இவங்க கரெக்ட், இவங்க தப்பு, இவங்க கரெக்ட், இவங்க தப்பு அப்படிங்கிறது கிடையாது. அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன எவிடன்சஸ் இருக்குது, லீகலாக என்ன வரப்போகுது அப்படிங்கிறத வைத்து மட்டும்தான் அந்த விஷயமானது இங்கே டிசைடே செய்யப்படும். அவர் ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு 3 எழுத்து நடிகை தான் ஒரு காரணம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது யாரும் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி அவர்கள் ஒரு போஸ்ட் போடுறாங்க இன்ஸ்டாகிராமில், அது கீழே வந்து குஷ்பு அவர்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி மெசேஜும் போடுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே வந்துட்டு எஸ் அவர் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக நேமை சொல்லலை இல்லையா. அப்புறம் வந்து இந்த பக்கம் குஷ்பு மேம் வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க, அவங்கள நிரூபிக்கிறதுல அவங்கவுங்க இதுவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வருது இங்கே வந்து போடப்படுது இல்லையா. ஏன்னா ஒரு பக்கம் கெனிஷா அவங்க வந்து இது பாட் மெசேஜஸ்ன்னு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் இல்லையா. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மூவி எதுவும் நடிக்க போகிறது இல்லை, கமிட் ஆனது எதுவும் கிடையாது. அதாவது ஃபெமினிஸ்ட் பற்றி அவர் ரொம்ப இதுவாக பேசியிருப்பார் அந்த இடத்துல. பெண்ணியம் அப்படின்னு பேசும்போது வந்துட்டு அது அவர் ஏன் அந்த மாதிரி ஒரு லைக்
லைக் இதில் கொண்டு வந்தார், கால்குலேஷனில் கொண்டு வந்து பேசுகிறாரு, என்ன எது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே நமக்கு இருந்தது இல்லையா? இவங்க வந்து வேலைக்கு போகணுன்னா இவங்க வேலைக்கு போகணும்னு கேட்டிருக்கணும், அஸ் அ ஃபெமினிஸ்ட் அவங்க கேட்டிருக்கணும் அப்படிங்கிறது இங்கே நம்மளால பார்க்க முடியுது. ஈவன் ரீசெண்டாக இந்த மாதிரி சோ கால்டு லைக் எல்லாருமே இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ரெஜிஸ்டர் ஆகிற கேசஸ் எல்லாமே மோஸ்ட்லி அந்த விமன் சொல்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பர் ஹவுஸ் ஒய்ஃபாக ஹோம் மேக்கராக குழந்தைங்களை பார்த்துக்கிறேன், ஹஸ்பண்டை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது. ஈவன் நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, இன்னும் நிறைய ஹை கோர்ட்ஸ் கொடுத்த ஜட்மெண்ட்ஸ் இருக்குது. என்னன்னா நீ என்ன வீட்டில் தானே சும்மா இருக்கு அப்படின்னு யாரும் எந்த விதத்துலையும் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண் ஒரு ஹோம் மேக்கர் ஹவுஸ் ஒய்ஃபை பார்த்து சொல்லக்கூடாதுன்றதே இருக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்கள அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவங்க வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணும் போது அவங்கள அந்த மாதிரி சொல்லிடவே கூடாது. ஏன்னா அது சொல்லுவாங்களே, அதுக்கு பே பண்ணால் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி வேல்யூ பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு கான்டெக்ட்ல தான் வந்து இது கொண்டு வரணும். ஓகே, அதே மாதிரி சொல்லும் போது இதுக்கு பதில் வந்து குஷ்மா ஒரு ட்வீட் போடுறாங்க, லைக் ஒரு பதிவு போடுறாங்க, அதுக்கப்புறம் மாருதி அவர்களுடைய கமெண்ட்ல அப்படின்னு போயிட்டு போடுறாங்க இல்லையா? இவர் வந்துட்டு அகைன் சொல்லும் போது என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறார். எவிடன்ஸ் இருந்தாலும் அது சோஷியல் மீடியாவில் யார் என்ன ப்ரூவ் பண்ணுறாங்கன்றதை தாண்டி கோர்ட்டில் போய் ப்ரூவ் பண்ணுற ஒரு ஃபேக்டர்னு இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவர் எடுத்துகிட்டு போகணும். இன்னொன்றும் இங்கே ஒரு இது என்னென்னா, கையை அறுத்துக்கிட்டு மிரட்டி தான் வந்து என்னை கல்யாணம் பண்ண வச்சாங்க அப்படின்னு அவர் ஒரு ஃபேக்டர் சொல்கிறார் இல்லையா? நம்ம இது ஒரு காமன் கேசஸ்லேயே இதை நம்ம பேசும்போது சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, இம்மீடியட்டாக அதோட ரியாக்ஷனை காமிச்சிருக்கணும் இல்லையா? அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்ததுன்னா ஒரு வேலை இவர் அப்போவே இல்லைங்க என்னை வந்து இந்த மாதிரி மிரட்டி, இப்போ வெளியே வந்தவர் அப்போவே வந்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி மிரட்டி கல்யாணம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் நல் அண்ட் வாய்டு ஒரு ஆஸ்பெக்ட் போயிருக்கலாம். என்னன்னா இந்த கல்யாணமே செல்லாது, என்னை வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் கொயேஷன் அந்த மாதிரி என்னை எல்லாம் மிரட்டி தான் என்னை இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அவர் அதை ட்ரை பண்ணியிருக்கலாம். பண்ணல. அதுக்கப்புறம் 2 குழந்தைங்களும் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 15-16 இயர்ஸ் ஆஃப் ஒரு லைக் மேரேஜ் லைஃப். ஓகே, அப்படி இருக்கும்போது இவ்வளோ இப்போ வந்துட்டு அவர் எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் அப்படின்னு எடுத்துக்க முடியல. ஒன்று. இன்னொன்றும் அவர் வைத்ததில் ஒரு பெருசான ஒரு விஷயம், அவங்க அட்வொகேட்டும் கண்டிப்பாக வந்து அதை சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு பேசிக்காக வரும்போது என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் இருக்குது அப்படின்னும் போது ஈவன் ஒரு லேமேனுக்கே இப்போ தெரியிற விஷயம், குழந்தைய பார்க்க விடலையா, இம்மீடியட்டாக போக வேண்டியது கோர்ட்டுக்கு தான். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த 2-3 வருட காலங்களில் 3 வருடம் கிட்டத்தட்ட காலங்களில் குழந்தைய ஒரு 2 வாட்டி தான் பார்த்தாங்கன்ற ஒரு சோர்சஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸும் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது குழந்தைய பார்க்க விடலையா, டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணார் இல்லையா, இன்ட்ரீம் பெட்டிஷனாக விசிட்டேஷன் ரைட் ஃபைல் பண்ணியிருக்கலாம்ல. எந்த கோர்ட்டும் மறுக்க போகிறது கிடையாது இந்த இடத்துல. டில் ஒரு விஷயம் ஃபைனலாக போய் முடிகிற வரைக்கும் எனக்கு விசிட்டேஷன் ரைட் கொடுங்க. விச் மீன்ஸ் இப்போ எப்படி மெயின்டெனன்ஸ் போட்டுட்டு இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் போடுறோமோ அந்த மாதிரி டிவோர்ஸில் போயிட்டு நீங்கள் விசிட்டேஷன் ரைட் போடலாம். என் குழந்தைங்களை பார்க்கறதுக்கு எனக்கு முழு உரிமை உண்டு, நான் குழந்தைங்களோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாரத்துக்கு 1 வாட்டி கேட்டிருக்கலாம், வாரத்துக்கு 2 வாட்டி கேட்டிருக்கலாம், டெய்லி கால் பேச கேட்டிருக்கலாம், வீடியோ கால் கேட்டிருக்கலாம், அது எல்லாமே நீங்கள் கேட்டிருக்கலாம்ல. ஏன் இதை பண்ணலை சோஃபார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு லீகலாக ஒரு விஷயம் ஓப்பனாக இருக்குன்னு தெரியுது இல்லை இந்த இடத்துல இல்லையா? ஸோ அந்த விசிட்டேஷன் ரைட்டும் கேட்கல, கஸ்டடி பெட்டிஷன் ஏன் ஃபைல் பண்ணல, GWOPயில் கார்டியன்ஷிப் அண்ட் வாட்ஸ் லைக் ஒரிஜினல் பெட்டிஷன் அது கீழே ஏன் வந்து அவர் பண்ணல? இதெல்லாம் பண்ணியிருந்தாருன்னா குழந்தைங்களை என்ன பார்க்க விடல, இப்போ தான் 2 பாடி கார்டு கூட அனுப்புறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வைக்கிறாரு இல்லையா? இது வந்து நீதிமன்றம் தலையிட்டு இவர் ஃபைல் பண்ணுமோ அந்த இடத்துல அவருக்கு உரிய ரெமெடி கிடச்சிருக்கும் இல்லையா அந்த இடத்துல? ஏன்னா ஐ திங்க் இது வரைக்கும் அவர் சைட்லேருந்து ஃபைல் பண்ணது அந்த டிவோர்ஸ் மட்டும் தான் நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த குழந்தைங்களை பார்க்கணும்னு அவர் சொல்கிறாரு, அதுக்கு எந்த வித முயற்சியும் எடுத்த மாதிரி இல்லை. எடுத்திருந்தாரு அப்படின்னா இந்நேரத்துக்கு ஒரு விசிட்டேஷன் ரைட்ஸ் ஆகுது இல்லை ஒரு கஸ்டடி பெட்டிஷனாவது இந்நேரத்துக்கு ஃபைல் பண்ணப்பட்டிருக்கும். அது ஃபைல் பண்ணப்படவே இல்லையா அந்த இடத்துல? ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல லீகல் ப்ரொசீடிங்ஸ் மூவ் ஆகாத போது ஒரு விஷயம் பார்க்கும்போது அங்கே நிறைய அவர் அப்படி இருக்க சுச்சுவேஷன் நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அதை தாண்டி அவருக்கு இப்போ தேவையானது அந்த இடத்துல போகும்போது ஐ திங்க் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லையா? ஏன்னா அந்த அவர் வெளியே என்ன சொல்கிறாரோ அதை வச்சு தான் நம்மளால பேச முடியும். ஏன்னா உள்ளே போயிட்டு என்னென்ன நடக்குது யார் வீட்டுக்குள்ள அப்படிங்கிறத நம்ம பேசவும் கூடாது, தென் ஜட்மெண்டெல்லாம் பேசவும் கூடாது அந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் வெளில வந்துட்டாங்க, ஆர்த்தி மாமியா வெளில வந்து பேச மாட்டேங்கிறாங்க. இது ஒரு இஷ்யூ நடக்கிறப்பையும் எல்லாரும் கேட்குற கேள்வியாகத்தான் இருக்குது. அந்த மாதிரி மேண்டேட்டரியாக அவங்க வந்து அட்ரஸ் பண்ணணும்னு எந்த வித ரூல்ஸும் இல்லை இந்த இடத்துல. அவங்க எங்கே ப்ரூவ் பண்ணணும், தட் இஸ் கோர்ட். அங்கே ப்ரூவ் பண்ணால் ஓகே. அதையும் தாண்டி கோர்ட் ஆர்டர் ஒன்று இருக்குல்ல, ஒருத்தர் உட்காந்துட்டு இல்லை பப்ளிக்கோ யாராக இருந்தாலும் இவங்க லைஃப்பை பற்றி விவாதிக்கக்கூடாது, பேசக்கூடாது, ஒருத்தர் வந்துட்டு அசிங்கப்படுத்திக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை தாண்டி அவங்க பேசல. இப்போ இவர் ஆரம்பிக்கும் போது மேபி அதுக்கு அவங்க வந்து ரிப்ளை கொடுக்கலாம், இல்லை டேரெக்டாக வேண்டாம் நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேனும் அவங்க சொல்லலாம். ஸோ அது வந்து அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பசங்களை பார்க்க விடலை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவங்க மாமியார் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் பார்க்க விடுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பேரன்கள்லாம் வந்து ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? எஸ், இதுக்கு நான் தான் சொன்ன மாதிரி அந்த லீகல் இது அவர் வந்து எடுத்த மாதிரி தெரியலை. ஓகே, ஒன்று. ஓகே, இன்னொன்று வந்து 10th எக்ஸாம் எழுதுறாங்க, மன உளைச்சலில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த அப்பா அம்மா
குழந்தைங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை மெயினாக பாதிக்கிறது குழந்தைகளை மட்டும்தான் இன்னைக்கு. ஓகே, அதுவும் இப்போ நம்மளே யோசிச்சுக்கோங்களேன், அடல்ட் ஆஃப் லைக் ஒரு 30+ அந்த மாதிரி 40 or 50 போகும்போது நம்மளே ஏதோ ஒரு விஷயம் பாதிக்குது அப்படின்னா நம்மளால நம்ம ஒர்க் பண்ண முடியுமா? இன்னைக்கு காலைல வீட்ல இருந்து கிளம்புறோம், ஏதோ ஒன்று நம்மள வந்து டென்ஷன் ஆக்கிடுச்சு, இல்லை ஏதோ ஒன்று நம்ம வந்து அப்செட்டாக இருந்து இன்னைக்கு நம்மளால ஒர்க் பண்ண முடியுமா? அந்த வேலை வந்து சரியா பண்ண முடியாது. அந்த இது ஓடிட்டே இருக்கும் மண்டல. மண்டிலே ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம பண்ற ஒர்க்ல நம்மளால பண்ண முடியாது. அந்த இடத்துல நமக்கு ஒரு செட்பேக் ஆகும். அந்த இடத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ சின்ன குழந்தைங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது அப்பா அம்மா அப்படின்னு சேர்ந்து அவங்க வளர்த்தக்கூடிய ஒரு விஷயம் அங்க மிஸ் ஆகுதுன்ற போது ஒண்ணு. இன்னொன்னு, சொசைட்டிக்குள்ள அந்த குழந்தைங்க போகும்போது எவ்வளவு ஃபேஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா அந்த குழந்தைங்களை இந்நேரத்துக்கு ஒருத்தராவது கேட்டிருப்பாங்களா இல்லையா? என்னப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஃபேமிலியில் இந்த மாதிரி நடக்குது, அப்பா இந்த மாதிரி போயிட்டாரா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது, இது உண்மையா பொய்யான்னு கேட்கும்போது முதல்ல அந்த குழந்தைங்களுக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்றதுனே தெரியாது. அதனால அந்த குழந்தைங்க ட்ராமாக்குள்ள போகும்போது அது இன்னைக்கு இல்லை, நாளை பின்ன லைஃப் லாங் அந்த குழந்தைங்களுக்கு இன்னொரு குழந்தை பேரம்பேத்தின்னு வர வரைக்குமே அந்த குழந்தைங்களுக்கு இது ஒரு ட்ராமாவா இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த இடத்துல. மேபி அதை கன்சிடர் பண்ணி அவங்க அதை எடுத்துட்டு போறது நல்லது. இல்லை இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னா, ரீசெண்டாக வந்துட்டு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து ஆர்த்தியை பற்றி ரொம்ப அவதூறு பரப்புனதுனால கெனிஷா அவங்களோட இதுல இருந்து கோர்ட் ஆர்டர் ஒன்று வாங்கினதாகவும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஃபர்தராக பேசக்கூடாதுன்னு அதில் கெனிஷா பேசும்போது எனக்கு தெரியாது, எனக்கு எதுவும் வரல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க இல்லையா? அவங்களும் ஒரு சில விஷயங்களை சொல்லி நானும் வயலன்ஸ்க்கு உட்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், லைக் குழந்தை வந்து இதுவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க தரப்புல இருந்து அவங்க எல்லாமே பேசினாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு தரப்புல இருந்து பேசுறாங்க. ஓகே, பட் அதனை தாண்டி அட் த எண்ட் ஆஃப் த டே கோர்ட்ல என்ன ப்ரூவ் ஆக போகுது, யார்கிட்ட எவ்வளோ எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வைத்து மட்டும்தான் எது உண்மை எது உண்மை இல்லை அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும். ஓகே, ஆனால் இன்னொரு பக்கம் வந்து அவர் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்லேயே வந்து இங்கே ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்புன்ற மாதிரியும், நான் போகிறதுக்குள்ளே வந்து உங்களை சும்மா விட மாட்டேன்ற மாதிரியும் இதெல்லாம் விட்டுருக்காரு. மேபி வந்து உண்மையாக சஃபர் ஆகி இப்படி பேசுகிறாரா, இல்லை ஏதாச்சும் காரணம் இருக்கா மேம்? எண்ட் ஆஃப் த டே அவர் நிஜமாவே அந்த இடத்துல இது சஃபர் ஆயிருக்காரு, சஃபர் ஆகி தான் அந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னா எஸ், அவர் அப்ரோச் பண்ண வேண்டியது கோர்ட்டை இந்த இடத்துல இல்லையா? இங்கே இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன் ரீசெண்டாக, இதுலேயே நிறைய என்னால் பார்க்க முடியுது. என்னதுன்னா, பெண்களுக்கு இவ்வளோ சட்டங்கள் இருக்குது, ஆண்களுக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. எஸ், பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு 40+ லாஸ் இருக்குது, பட் அதில் டிஃபெண்ட் பண்ணலான்ற ஒரு ரைட்ஸும் ஆண்களுக்கு இருக்கு இல்லையா? முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆணை நோக்கி வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட்டாலும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இமீடியட் அந்த இடத்துல எஃப்ஐஆர் ஒரு அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கா இல்லையா? பட் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சில லைக் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ், சில ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ் வைக்கப்படுறதுனால எதுவாக இருந்தாலும் விசாரிச்சுட்டு தான் அந்த ஆணை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் இல்லை எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். இன்னொன்று, எவ்வளோ ஆண்கள் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறது வெளியில் வராங்க. இப்போ பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸோ இல்லை இந்த மாதிரி நடக்கிறதுனால இமீடியட்டாக வெளியில் வரக்கூடியது நம்மளால பார்க்க முடியுது. பட் ஆண்கள் அந்த இடத்துல என்ன அந்த ஆண்களுக்கு சொல்லப்படுது அப்படின்னா, ஐயோ நீ அழுவாத, நீ வெளியில் வந்தா, நீ அழுத பார்த்தா எல்லாம் உன்னை கோலன்னு சொல்லிடுவாங்க, கவர்டுன்னு சொல்லிடுவாங்க, நீ அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே ஒரு இதுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. நம்ம எப்படி இது பேசும்போது ஒரு விஷயம் நடக்குதா இமீடியட்டாக அதுக்கான கம்ப்ளைண்ட்ஸும் அதுக்கான லீகல் ரெமெடிஸும் எடுக்கணும், லேட்டர் ஆன் போகும்போது அதோட வேலிடிட்டி கிரெடிபிலிட்டி குறைஞ்சிரும்னு சொல்கிறோம் இல்லையா? அதே ஒரு ரூல் தானே ஆண்களுக்கும் இங்கே அப்ளை ஆகும் இல்லையா? ஏன்னா இதனை தொடர்ந்து இங்கே அகில இந்திய ஆண்கள் நல சங்கம் அமைப்பாளர், அதாவது மிஸ்டர் சுரேஷ் ராம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நியூஸ் சேனலுக்கு வந்து ஒரு இது பேட்டி கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தேன், அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து நாங்கள் 1984 நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு 2015 நாங்கள் ஃபார்ம் பண்ண ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி அவர் சில வேண்டுகோளும் அந்த இடத்துல வச்சிருப்பாரு. ஆண்களுக்கு வந்து லாஸ் இது பண்ணுங்க டு தி சிஎம் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணி ஒரு விஷயங்கள் பேசியிருப்பாரு. ஏன்னா ஸ்டில் ஆண்களுக்கான ஒரு விஷயம் நலசங்கம் அப்படின்னு போராடிட்டு தான் இருக்காங்க ஒரு பக்கம். ஓகே, எஸ், நிஜமாவே ஆன காமன் நோட் பார்த்தோன்னா சில ஆண்கள் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகே, பெண்களும் இந்த இடத்துல மேபி ரேஷியோ டிஃபர் ஆகும். ஓகே, அகெயின் அது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம், ஒரு சோஷியல் மீடியாவில் வைத்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து அது ரொம்ப சொல்லும் போது வந்து எனக்கு ஏதாவது ஆச்சுனாலும் இல்லை கெனிஷாக்கு ஏதாவது ஆச்சுனாலும் அவங்க தான் பொறுப்புன்ற மாதிரி ஒரு காமன் விஷயத்தை வந்து அவர் அந்த இடத்துல வச்சிருப்பார் இல்லையா? வச்சுட்டு கூடவே வந்துட்டு நான் அதான் சொன்ன மாதிரி எல்லாரையும் வந்து இது பண்ணிட்டு தான் போவேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வச்சிருந்தாரு, பிளாக் மேஜிக் இல்லையா? அதை பற்றியும் பேசியிருப்பார் அந்த இடத்துல இல்லையா? ரத்தவாந்தி, பிளாக் மேஜிக் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஐ திங்க் இது வந்து அப்படியே கொஞ்சம் நம்ம இந்த போன வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது ஈவன் அசம்பிளிலே பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அதாவது மூட நம்பிக்கைகள் மீது ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில ஒரு ஸ்டேட்ஸில் இதற்கான சட்டம் இருக்குது, சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அகெயின் இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக இருக்கட்டும், இல்லை நெகட்டிவ் ஆஸ்பெக்டான இந்த பில்லி, சூனியம், இந்த பிளாக் மேஜிக் அதெல்லாம் இருக்கட்டும், அது அவங்களோட பிலீஃபை பொறுத்தது இருக்கு இல்லை அப்படிங்கிற பிலீஃபை பொறுத்தது. ஓகே, இங்கே என்ன ஒரே விஷயம் அப்படின்னா, பிளெயினாக லைக் சிம்பிளி ஒரு அக்விசிஷன் வைக்கிறாங்க அப்படின்னும் போது அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த அக்விசிஷன் மேலே ப்ரூவ் பண்ணுறது அவங்களுடைய கடமை. பட் அது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் முன்னாடியா கோர்ட்டான்னு கேட்டால் கோர்ட்டு தான். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசுகிறப்போ அது இன்னும் அவதூறு கிரியேட் பண்ணி ஒருத்தர் மன உளைச்சல் ஆக்கி அது இன்னும் அடுத்த கட்டம் ஆஃப் டிப்ரெஷனுக்கு வந்து கொண்டுட்டு போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. இதை பார்க்கக்கூடிய இன்னொன்று சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த இன்டர்வியூ வந்து என்னோட குழந்தைங்க பார்க்கணும் அப்படின்னு இல்லையா? ஒருவேளை அந்த குழந்தைங்க நிஜமாவே மன உளைச்சலில் இருந்தாங்க ஓகே அப்படின்னா இதை பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் அதிகமாகுமா இல்லை கம்மியாகுமா?
அதிகமாக தான் அதிகமா தான் ஆகும். அழுத்து பேசுறாங்களே அப்படின்ட்டு இன்னும் இந்த மாதிரி அவர் போய் பார்க்க போகும்போது பாடி கார்டு வச்சு ட்ரை பண்ணாங்களா இல்லை அவருக்கு ஏதாவது ஹார்ம் ஆச்சுன்னா டேரக்டா ஈ குட் ஹவ் பீன் லைக் வென்ட் டு த போலீஸ் ஸ்டேஷன். அந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த மாதிரி குழந்தைங்களை பார்க்க போனாங்க, என்னை வச்சு ஆளை வச்சு அடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் ட்ரை பண்ணியிருக்கலாமே. இல்லை கோர்ட்டுக்கு இது ஏன் அவர் பண்ணலை அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய கொஸ்டினாகவே இருக்குது. இந்த இடத்துல லீகலான இவ்வளோ விஷயங்கள் இருக்கப்போ, இவ்வளோ இது இருக்கப்போ ஏன் அவர் இதை ஒரு ஸ்டெப்பாக முன்னெடுத்து வைக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஏன்னா இங்கே இவங்க சரி இவங்க தப்பு அப்படிங்கிறத தாண்டி லீகலாக இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதை இவங்க பண்ணியிருக்காங்க, இதை ஏன் இவங்க பண்ணலை அப்படிங்கிறது தான் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். 2 வீக்ஸ்ல வந்து ரிசல்ட் வரும்போது எப்படி மேம் அது? See, yes, again, நம்ம அந்த when it comes to that maintenance அப்படின்னு போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த 2 வீக்ஸ் அப்படிங்கிற ஒரு பீரியட் இருக்குல்ல, அதுக்குள்ள அந்த கீழமை நீதிமன்றம் ஃபேமிலி கோர்ட் வந்து அதன் மீது வந்து என்னன்னு விசாரிச்சு தீர்வு காணணும், தட் இஸ் லைக் ரெமெடி ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகைன் அவங்க கேட்டிருக்க அமௌண்ட் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கேட்குற அமௌண்ட் எங்கேயுமே அவார்டாக போகிறது இல்லை. ஓகே, அது அதை விட கம்மியும் ஆகலாம், அதுக்கு நிகராகவும் ஆகலாம், அந்த மாதிரி ஆகலாம். அதுக்கு என்னன்னா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் கண்டிப்பாக ஃபைல் பண்ணியே ஆகணும். அதாவது இந்த இடத்துல போகும்போது பெட்டிஷனராக இருக்கட்டும், ரெஸ்பாண்டண்ட்டாக இருக்கட்டும், அதாவது ஜெயம் ரவியாக இருக்கட்டும் இல்லை ஆர்த்தி ரவி அவர்களாக இருக்கட்டும், 2 பேரும் அந்த பெட்டிஷனை வந்துட்டு ஃபைல் பண்ணி தான் ஆகணும் அந்த இடத்துல. தட் இஸ் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸாக இருக்கட்டும், இன்னொன்று ப்ரூஃப்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணணும். ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ அதோட பில்ஸு, இஎம்ஐ கட்டத்தோட பில்ஸு, கார் லோன்ஸோட பில்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அங்கே சப்மிட் பண்ணணும். இவங்க மேலே என்னென்ன அசட்ஸ் இருக்குது, என்னென்ன லைபிலிட்டிஸ் கடன்கள் இருக்குன்னு அதே மாதிரி ஜெயம் ரவி அவர்களும் அந்த இடத்துல சப்மிட் பண்ணணும். இதனை பொறுத்து இதற்கான ஒரு விஷயம் வந்து இங்கே டிசைட் செய்யப்படும் இல்லையா. ஏன்னா அவரே சொல்லிட்டார் குழந்தைங்களுக்கு 50 லட்ச ரூபா ஃபீஸ்னு. இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஃபாதர் இல்லையா. இந்த இடத்துல போகும்போது ஏன் வந்து நம்ம ஒரு கேஸ் டிவோர்ஸ் ஆயிட்டாலுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கே ஒன்றும் இல்லைன்னு ஆயிட்டாலுமே ஏன் குழந்தைங்களுக்கு நம்ம காலம் ஃபுல்லாக அப்பா பார்க்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. தட் இஸ் வாட் இந்தியன் லா சேஸ். ஓகே, ஏன்னா ஒய்ஃப் சரிங்க ஒய்ஃப் தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஒய்ஃபை கூட சில இடத்துல சம்பாதிக்கும் போது எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டுட்டு குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைங்களோட படிப்பு செலவு, மருத்துவ செலவு, ஈவன் அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இது வரைக்கும் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதை இவர் செய்ய தவறிட்டாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. அதான் ஒரு வருஷமாக கொடுக்கப்படல நீங்கள் சொல்லப்படுது இல்லையா. அது இன்னொன்று மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆர்டர் ஆகும்போது சான்சஸ் ஆர் தேர் தட் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபைலிங்னு கூட அங்கே வரும். அதாவது இது ஃபைல் பண்ணதுலேருந்து என்னென்னலாம் இருக்கோ கன்சிக்யூட்டிவாக எல்லாமே அவர் ஃபைல் பண்ணணும், இல்லை ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக ஒரு விஷயம் அவார்ட் ஆகும்போது ஃபார் குழந்தைங்க அவர் பே பண்ணி தான் ஆகணும். ஒன்று இன்னொன்று இங்கே ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்குது, அதுக்கு இஎம்ஐ ஃபுல்லாக ஆர்த்தி அவர்களே கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அதற்கான விஷயமும் அவர் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டே டு டே லைஃப் என்ன இருக்கோ அதுக்கான விஷயமும் அவர் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே அகைன் அந்த 2 வீக்ஸில் டிசைட் ஆக போகிற ஒரு விஷயம் தான். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு பேலன்ஸ் ஆன ரிப்போர்ட்டும் அப்படி தெரிய வரும் இல்லையா? தட் இஸ் லைக் பியூர்லி ஆன் திஸ் மெயின்டெனன்ஸ். இது அதுக்குள்ளே ஆர்த்தி ரவி அவர்கள் வந்துட்டு என்ன இதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இல்லை அவங்க வந்துட்டு இதுக்கு ஒரு பதிலாக சொல்ல போகிறாங்களா, இல்லை கோர்ட்லேயே வந்து அவங்க டீல் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே அது அடுத்த கட்டத்தை நோக்கி. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எனக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ. Velamal Engineering College, Information Technology. Admissions open for 2026. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.